ஏன்னா அவர் சொல்லுகிறத செய்கிற பொழுது பெரிய நஷ்டம் வரும். ஆனா அந்த நஷ்டத்தை கூட 100 மடங்கு லாபமாக கர்த்தர் மாற்றுவார். சங்கீதம் 139 சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம் 13. என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். எங்க காப்பாற்றினாரு? இன்னைக்கு எத்தனை இடத்துல கேள்விப்படுறோம், குழந்தை வவுத்துல செத்து போச்சுங்கிறான், பிறந்தவன செத்து போச்சுங்கிறான், அப்புறம் பிறந்தவன குழந்தைக்கு சரியில்லைங்கிறான், அதனால 1 வயசு இருக்கும் 2 வயசு இருக்கும் செத்து போயிருங்கிறான். இப்படி பல பிரச்சனைகளை நம்ம கேள்விப்படுகிறோம் இந்த உலகத்துல. ஆனா தாவீது என்ன சொல்லுகிறான் கேட்டீங்கன்னா, நீர் என்னை கற்பத்துல காப்பாற்றினீர். அப்ப கற்பத்திலே உங்களை காப்பாற்றி இருக்கிறாருங்க ஆண்டவர். எதற்காக? அவர் நோக்கங்களை நிறைவேற்ற, அவர் திட்டங்களை உங்கள் மூலம் நடப்பிக்க, அவருக்காக வாழ, அவருடைய நோக்கங்களுக்காக வாழ, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வாழ, அதற்காகவே கடவுள் உங்களை கற்பத்தில் காப்பாற்றி இருக்கிறார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்க சத்துருக்களுக்கு நேரிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். அழகா எப்படி நன்றியா சொல்றான் பாருங்க. கற்பத்தில் என்ன பண்ணினீர்? காப்பாற்றினீர். கடவுளுடைய ஆலோசனை கேட்கணும், நம்ம கடவுளுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும், கடவுளுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும், கடவுள் ஆலோசனை அப்படியே அந்த ஆலோசனைப்படி நடக்கணும். அதனால தாவீது சொல்லுகிறான், இப்படியெல்லாம் என்னை உண்டாக்கினீர், இப்படியெல்லாம் என்னை காப்பாற்றி வந்தீர், இப்படியெல்லாம் என்னை கவனித்திருக்கிறீர். ஆகையினால உம்முடைய ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆலோசனை கேட்கணும். கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணணும்? நம்ம அவனுக்கு எவ்வளவுதான் இது இருந்தாலும் அவருடைய ஆலோசனை தாங்க சிறக்கும். அவர் நல்ல வழியில் என்னை நடத்துவார். ஆலோசனை அவ்வளவு பெரியது. அதனால கர்த்தருடைய ஆலோசனை கேட்கணும். இதை செய்யணும், இதை செய்யாதுன்னா செய்யக்கூடாது. சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிற காரியமெல்லாம் சிலதெல்லாம் விட சொல்லுவார், சிலதெல்லாம் செய்யாதேன்னு. அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பெரிய இழப்பு, உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். ஏன்னா அவர் சொல்லுகிறத செய்கிற பொழுது பெரிய நஷ்டம் வரும். ஆனா அந்த நஷ்டத்தை கூட 100 மடங்கு லாபமாக கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா அது அவர் ஆலோசனை. அம்மே சொல்லுங்க, அவர் ஆலோசனை. அதான் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வேதம் 119 சங்கீதத்தில் தாவீது சொல்றான், உம்முடைய வேதம் வாசிக்க வேணாம், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்தில் செத்து போயிருப்பேங்கிறான். பாருங்க, வேதத்தை எப்படிலாம் வர்ணிக்கிறான்னு சொல்லி பாருங்க, வேதத்தை எப்படிலாம் நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க. என் வாழ்க்கை கெட்டு போயிருக்கும், என் வாழ்க்கை துக்கப்பட்டு போயிருக்கும், என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம போயிருப்பேன், ராஜாவாகிறது கூட ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும், என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது, அப்படியே ஆட்டுக்கு பின்னாடியே ஆடோட ஆடா என்ன பண்ணிருப்பேன், அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு அப்படியே வாழ்க்கையை கழிச்சிருப்பேன். ஆனா உம்முடைய வேதம் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. உம்முடைய வேதம் என் வாழ்க்கையில மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் வேதத்தை அவன் நேசித்தான். அதனாலதான் தாவீதை கர்த்தர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற